தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கலிகிதேவம் கஞ்சமன். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு என்ன பார்க்குறேள் பெரியவாளுக்கு புஷ்பாஞ்சலி ஆறுது. என்ன பார்க்குறேள் பெரியவாளுக்கு புஷ்பாஞ்சலி ஆறுது. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க, தினமே பாக்கியம் இருந்தால் பாருங்கள். ஏன்னா பெரியப்பட்ட அனுபவங்கள் மட்டுமே இந்த சேனலில் வரும், வேறு எந்த அனுபவங்களும் வராது. சத்தியமான அனுபவங்கள் மட்டுமே வரும். ஏன்னா ஒவ்வொரு இன்டர்வியூவும் பார்த்து அதை ஒரு 30 தடவை 40 தடவை ப்ளே பண்ணி அது புரிஞ்சுட்டு அதை ஸ்கிரிப்ட் பண்ணி அதை சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ சொல்கிறது தான் எக்ஸ்ட்ரா வார்த்தை. அப்படின்னா பெரியவா கொடுக்குற புத்தியில் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்டுருக்கவே முடியாது. பெரியவாளுக்கு புஷ்பாஞ்சலி ஆறுதா? இந்திரன் பரமேஸ்வரனுக்கு புஷ்பத்தை போடுறார் அப்படிங்கிறத ஒருத்தர் பார்த்துட்டுருக்கா. அதுக்கு வேறு ஒருத்தர் அந்த அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறா, என்ன பார்க்குறேன் பெரியவாள் புஷ்பாஞ்சலி ஆறுது, என்ன ஆறுதுன்னு இப்போ பார்த்துருவோம். 1944 மகாபெரிவா காஞ்சி காமாட்சிக்கு சொர்ண விமானம் பண்ணி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு கீழம்பிங்கிற கிராமத்துக்கு போனார். வேத தர்ம பரிபாலன சபா அப்படிங்கிறத இனாகரேட் பண்ணார். அந்த நாளில் 4 லட்சம் கேபிட்டல் ரூபா, அதை 4 லட்சத்தில் பண்ணார். வேதம் தர்மம் சாஸ்திரம் அதெல்லாம் அந்த வேத வித்வான்களுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் பென்ஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுலாம் அதெல்லாம் முடிச்சுட்டு எசையனூர் வந்தார். அங்கே சாத்துர்மாசிய விரதம். அங்கே கோக்கிலாம்பாள் பாட்டி அப்படிங்கிறவா அவள் வீட்டில் தான் இது பண்ணார். ஒரு சாத்துர்மாசிய விரதம். அவள் கல்யாணமாகி ரொம்ப சீக்கிரமே ஆத்துக்கார போயிட்டா. ஆனால் ஏகப்பட்ட பணக்காரா. அதனால் அந்த சொத்து எல்லாத்தையுமே முழுக்க காஞ்சி மடத்துக்கு எழுதி வச்சுட்டா, அவள் கொடுத்துட்டா. அப்புறம் பெரியவா இல்லை நீ ஒரு பையனை தத்து எடுத்துக்கோ அப்படின்னு. ஏன்னா பெரியவாளுக்கு தெரியும், ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் வயசான காலத்தில் யாராவது தேவைப்படுமே, அதனால் பெரியவா அப்படி சொல்லி யாரோ தத்தெடுத்து வச்சுருக்கா போல இருக்கா அந்த காலத்தில். ஆனால் பெரியவா இதுக்கு காசி யாத்திரை போகும்போது இந்த கோக்கிலாம்பாளுக்கு வயசு ரொம்ப ஆயிடுத்து பாட்டி. அப்போ கூடவே போயிருக்கா நடந்து. அப்படின்னா நம்ம அதை பார்க்கணும், எப்பேற்பட்ட பக்தி இருந்தால் போக முடியும்னு போனால். அங்கே காசி போய் சேர்ந்தா வாரணாசியில். அந்த போன அந்த பக்தர்கள் குழாம் அந்த குழுவில் பெரியவாளோட சேர்ந்து போனவாள் இந்த கோகிலாம்பாள் பாட்டி போயிருக்கா. அந்த வாரணாசியில் ஸ்ரீ மதன் மாளவ்யா அப்படிங்கிறவர் வேத பாடசாலை ஒன்று நிர்வாகம் பண்ணிட்டு வந்தார். பாடசாலையில் அவரோட பேர் விஸ்வ வித்யாலயா வேத பாடசாலை அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேத பாராயணம் பண்ணி மகாபெரிவாளை அழைக்கணும் காசிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கிறது. கூடியாக கலராக பூ வாசனை பூ மதன் மாளவ்யா எடுத்து மகாபெரிவாளுடைய சிரஸ் மேலே கொட்டுறார். பெரியவா உட்காந்துருக்கா, தலை மேலே எல்லாத்தையும் இந்த பூக்களை கொட்டி வேதங்கள்லாம் முழங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேத பாடசாலை அந்த வித்தியார்த்திகள்லாம் இது பண்ண பெரிய ஒரு அபிஷேகம் நடக்கிறதாம். எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் அது. அவா கண்ணுக்கு மகாபெரிவா அந்த மதன் மாளவ்யா எடுத்து அந்த பூவை யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுப்பாரு கூடையில். அந்த கூடை ரொம்பினவொடனே அதை எடுத்து மகாபெரிவா சிரஸ் மேலே கொட்டவுடனே அதெல்லாம் கீழே ஊந்த பிறகு அப்புறம் எடுத்து அதை கொடுத்தவொடனே வேற ஒரு கூடை இருக்குது, 2 கூடையை மாற்றி இன்னொரு கூடையில் புஷ்பத்தை ரொப்பி கொடுப்பா, அதை எடுத்து கொட்டுவார். இது போயிட்டே இருக்குது, வேதம் அங்கே போயிட்டே இருக்குது. இதை கொஞ்சம் ஓரமாக தள்ளி நின்றுண்டு இந்த பாட்டி அங்கே பார்த்துட்டுருக்கா. இது போயிட்டே இருக்கு, அந்த பாட்டி பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்கும், அந்த பக்திக்கேற்ற ஒரு கோகிலாம்பா பாட்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே அது நடக்கும் விஷயம். அப்போ திடீர்னு பெரியவாளை காணோம் அந்த இடத்துல. பெரியவாளுக்கு பதிலாக பிரத்யக்ஷ பரமேஸ்வரன், நம்ம தான் சொல்கிறோமே பிரத்யக்ஷ பரமேஸ்வரன்
நம்ம எதோ சொல்கிறோமேன்னா அதை நடந்துடுறது. நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து வளர்றதே கிடையாது, நடக்கிறது. நடந்தது தான் நம்ம வளரின்னு இருக்கோம். பெரியவா வந்து அந்த இடத்துல காணோம். அந்த இடத்துல பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் இருக்கார். மதன் மாளவியான்றவர் காணோம். அந்த இடத்துல இந்திரன் வந்துடுறார். இந்திரன் வந்து அந்த கூடையில் அந்த கலர் கலராக இருக்கக்கூடிய வாசனை புஷ்பங்களை பரமேஸ்வரனுடைய சிரசில் கொட்டுறார். இந்த மாதிரியான காட்சி கொஞ்ச நேரம் ஓடிருக்கு. அப்போ பெரியவாவுக்கு வந்து பதிலாக பரமேஸ்வரன் அவருடைய கழுத்தில் நாகப்பாம்பு, ஜட்டாபாரம், திரிசூலம், இதெல்லாம் இதோடைய அந்த பாட்டி வந்து பார்த்துருக்கா. புஷ்பத்தை வந்து பரமேஸ்வரன் சிரசில் இந்திரன் அந்த மதம் மாளவியா இருக்கிற இடத்துல இந்திரன் இருக்கா மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த காட்சி மாறிடுது இந்த பாட்டிக்கு. அதை இவா கண்டுக்க மட்டும்தானே அப்படி தெரியுது. இப்போ மற்ற பேருக்கெல்லாம் மதம் மாளவியாவும் மகாபெரிவா தான் அங்கே இருப்பாள், வேற யார் இருப்பா? அதெல்லாம் அவ்வளோ பாக்கியம் எல்லாருக்கும் கிடச்சிருமா? அந்த கோகிலாம்பா பாட்டி அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கா. அந்த சொத்து கொடுத்ததுனால அந்த புண்ணியம்லாம் வந்துடாது. நீங்கள் கோடியாக கொட்டினா கூட பெரியவா அதெல்லாம் அசர மாட்டாள். அது ஏதோ அவகிட்ட இருக்குது, அவள் தர்ம காரியத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறா. அது நல்ல ஒரு 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 நல்ல வழியில் வந்த பணம்னா பெரியவா எடுத்துப்பா. இல்லைன்னா எவ்வளோ கோடி பணத்தைகளை பெரியவாலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ஏற்கனவே நம்ம அனுபவங்களை பார்த்துருக்கோம். அதனால் அந்த பணத்துக்காக பெரியவாங்கிற பரமேஸ்வரன் அதெல்லாம் பண்ணுவாரா? மனுஷன்னா பண்ணுவான், பெரியவா பண்ண மாட்டார். அதனால் அந்த பாட்டிக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த பாட்டி எந்த ஸ்திதிக்கு போயிருப்பா? அவள் காலத்துக்கு அப்புறம் நேராக பரமேஸ்வரோட காலடியில் தான் போய் விழுந்திருப்பா அவளுடைய காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சொல்லவே வேண்டாம். ஸோ பரமேஸ்வரனா நிஜமாக நம்ம ஏதோ வர்ணனைலாம் பார்க்குறோமே, அதெல்லாம் பொய் கிடையாது. பரமேஸ்வரன் கழுத்தில் பாம்பு இருக்கும், ஜட்டாபாரம் இருக்கும், திரிசூலம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏதோ பார்க்குறோம் படத்தில், அதெல்லாம் ஏதோ டூப்பு அப்படின்னு நினைக்கிறோம். நான் நினைக்கலை அப்படின்னு நினைப்பா. அதெல்லாம் நிஜம் அப்படிங்கிறத அந்த கோகிலாம்பா பாட்டி காட்டுக்கா. இந்திரன் ஒருத்தர் அதெல்லாம் ஏதோ சும்மா கதை, அதெல்லாம் கிடையாது. இந்திரன் வந்து புஷ்பத்தை எடுத்து பரமேஸ்வரனோட சிரசில் கொட்டுற மாதிரி பார்த்துருக்கா. இது அப்புறம் டப்புன்னு அந்த அவர் பேசினார் இல்லையா, அதோடு அது முடிஞ்சிருத்தா. அதுதான் இது பண்ணும்போது அவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. என்ன புஷ்பாஞ்சலி என்ன பார்க்குறேன், புஷ்பாஞ்சலி ஆறுது. இப்போ வந்து அப்படியே உத்து பார்க்குறாள்ல. இந்த மாதிரியான காட்சி யாருக்காவது கிடைக்குமா? பரமேஸ்வரனுக்கு மேலே இந்திரன் வந்து அதை இது பண்ணுறத நிஜமாக பார்க்குறா அப்படின்னா, அவன் எங்கே பரமேஸ்வரன் பெரியவாளை பார்த்தா, பெரியவாளும் காணும், மதன் மாவளையும் காணும். அந்த இடத்துல பரமேஸ்வரனும் இந்திரனில் இருக்கா. அதை பார்த்து பிரமிச்சு போய் அசந்து போய் நிற்கிறா அவள். அதனால் வேலைக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அந்த பாட்டிக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருத்தோன்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறேன், பெரியவாளுக்கு புஷ்பாஞ்சலி ஆறுதுனாலும் அதோட அந்த இது சீன் போயிடுது. அப்புறம் அந்த விஷயத்தை பின்னாடி யாருக்கோ சொல்லியிருக்கா, அது நம்மளுக்கு இப்போ தெரியும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சர்.